பாடல்கள் வீரம், அதாவது ஒரு மனிதன் நாட்டை காப்பதற்காக போராடுகிற போராட்டம் அது. ஆனா நீங்க சொன்னது ஒரு தண்ணீருக்காக, குடி தண்ணீருக்காக, இல்ல ஒட்டகத்தை காப்பாத்துறதுக்காக சொன்னது. அதாவது நீங்க கம்பேர் பண்ணிருக்கீங்க. ஆனா அதை நம்ம கிச்சன் வார் சொல்லுவோம். அதை என்ன சொல்லுவோம்னா கிச்சன் வார் தான் சொல்லுவோம். இந்த தண்ணிக்காக சண்டை போடுறது இதெல்லாம் ஒரு இது இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனை, அது டொமஸ்டிக் வார்ன்ற மாதிரி சொல்லுவோம். பட் புறநானூற்றுல சொல்லப்பட்டிருக்கிறது வீரம், அந்த இது மறவர்கள், அந்த பண்புகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் நெருடல் ஏற்படுது எனக்கு. அதாவது ஒரு உதாரணத்துக்காக அவங்க போர் மீது எவ்வளவு தாகம் கொண்டவர்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சொல்லப்பட்டது. அதனால தண்ணி கிடைக்கல சண்டை அப்படின்னு இல்லை. ஏன்னா குழு தலைவருடைய முக்கியமான பொறுப்பு என்னன்னா தன்னுடைய குடும்பத்தையும் தன்னை சார்ந்த மக்களை பாதுகாப்பது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், குழு தலைவருடைய பொறுப்பு என்னன்னா தன்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும். எவ்வாறு அவர்கள் நாட்டை பாதுகாக்க, நாட்டு மக்களை பாதுகாக்க அவர்கள் அரசர்கள் போர் செய்தார்களோ. ஏன்னா அரசர் அப்படிங்கிற அமைப்பு அரேபியர்களிடத்துல இல்லை. அரசர்கள் அப்படிங்கிற அமைப்பு அரேபியர்களிடத்துல இல்லை. தலைவர், குழு தலைவர் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கு. எனவே குழு தலைவர் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்காக போர்களை நடத்தி இருக்கிறார்கள். இது ஏற்பட்ட நெருடல், அதை சொல்றேன். சரி, நன்றி. நன்றி. நண்பர் பூமி நாகநாதன் அவர்களை தன்னுடைய கட்டுரையை படிக்குமாறு அழைக்கிறேன். பெருமைக்குரிய இம்மாமன்றத்தின் தலைவர் அவர்களே, இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய சான்றோர்களே, அன்பு தோழர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, செம்மொழியை நோக்கி கிரேக்கமும் தமிழும் என்ற இந்த ஆய்வு கட்டுரையை படிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கட்டுரை மிகப்பெரிய கட்டுரை. ஆகவே இதை சுருக்கமாக, பெரும்பாலான செய்திகள் ஐயா அவர்களால் சொல்லப்பட்டு விட்டதனால் இந்த கட்டுரையை நான் அமைத்த முறை 3 வகையாக அமையும். ஒன்று, காலத்தின் கட்டாயத்தினாலோ என்னவோ இந்த கிரேக்கம், தமிழ் இவற்றை பற்றிய ஆய்வுகள் எல்லாம் மிகவும் அருகிய நிலையிலே இருந்தது. அப்பாத்துறையார் காலகட்டத்திலே இது தொடர்பான ஆய்வுகள் மிக அதிகமாக இருந்தன. ஆகவே இதை மீட்டுருவாக்கம் செய்து சொல்லுவது போல நம் தமிழனுடைய பெருமை இன்னைக்கு செம்மொழியாக விளங்குவதற்காகவும் அது இன்று மாழ்ந்து கொண்டிருப்பதற்கான காரணங்களை மட்டும் இங்கே தெளிவுபடுத்த அந்த நோக்கத்திலே இந்த கட்டுரை எழுதப்பட்டது. இது ஒப்பியல் நோக்கத்திலேயோ அல்லது வேறு நிலையிலேயோ இந்த கட்டுரை எழுதப்படவில்லை. இந்த கட்டுரையினுடைய முக்கிய நோக்கம் தமிழ் இன்று வாழ்வதற்கான காரணங்கள் என்ன, இவைகள் அழிவதற்கான காரணங்கள் என்ன என்பதனை சுட்டிக்காட்டுவதற்காகவே எழுதப்பட்ட கட்டுரையாகும். ஆகவே அதை முன்னே சொல்லிக்கொண்டு கிரேக்க அந்த இலக்கியத்தினுடைய சிறப்புகளை சுருக்கமாக சுட்டிக்காட்டி அது எவ்வாறு இருந்தது, ஏன் வீழ்ந்தது என்ற காரணங்களை சொல்லுவதற்காக இந்த கட்டுரை அமைத்திருக்கிறேன். அதை உங்கள் முன் படித்து காட்டுகிறேன். கிரேக்க மொழி பற்றி உங்களுக்கு தெரியும், கிரேக்க நாகரிகம் பற்றி எல்லாருக்கும் தெரியும். உலக கூரையின் கீழ் தோன்றிய நாகரிகங்களில் வரலாற்று சிறப்பினை பெற்ற நைல் நதிக்கரையின் கண் தோன்றிய எகிப்திய நாகரிகம், டைகரிஸ் யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் கண் தோன்றிய சுமேரிய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், கங்கை கரையில் தோன்றிய கங்கை சமவெளி நாகரிகம், யாங்டிஸ்கியாங் சிக்கியாங் நதிக்கரையில் தோன்றிய சீன நாகரிகம் போன்ற நாகரிகங்களோடு திராவிட நாகரிகம் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய தமிழ் நாகரிகம், இவையெல்லாம் நாகரிகங்களுடைய தொன்மையை சுட்டுவதாக அமையும். கிரேக்க மொழி இலக்கிய வளம் நிறைந்த மொழியாக, பேரரசுகளை உருவாக்கிய மாமன்னர்களின் அரவணைப்பை பெற்ற அரசு மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் விளங்கிய போதும் ஒரு காலகட்டத்தில் மக்கள் மன்றத்தில் செல்வாக்கு இழந்து அதன் காரணமாக பேச்சு மொழி இறந்துவிட்டு அம்மொழி வீழ்ந்துபட்டது. என்றால் இதில் நான் 2 மொழிகள் சேர்த்திருந்தேன். ஒன்று சமஸ்கிருதத்தையும் சேர்த்திருந்தனால இணைத்து பேசியிருந்தேன். அதை இவர்கள் நம்ம நிறுவனத்தில் கிரேக்கம் மட்டும் போதும்னு எடுத்துட்டாங்க. அதனால் எனக்கு அந்த பேப்பரை அவங்க கொடுக்கல. என்னுடைய பழைய பேப்பரை வச்சு படிக்கிறதுனால கொஞ்சம் தொகுத்து சொல்லிடுறேன். ஆக பேச்சு நிலைக்கு வராது சைகை நிலை நின்ற காலத்திலெல்லாம் தமிழ் மக்கள் புலி முதலியவற்றை கொண்டு வேட்டை தொழில் செய்து வந்தனர். இவ்வேட்டை தொழிலை செவ்வி பெற நடாத்துவதற்கு மிருகங்களின் மொழிகளை கேட்டு
அதாவது அன்று செய்கை மொழிகளும் வாய்மொழி செய்திகளையும் வைத்துக்கொண்டு மொழி வளர்ந்ததாக அப்பாத்துரையார் அவர்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்திலேயே தமிழ் மொழி வளர்ந்தது என்று அவர்கள் அதை குறிப்பிடுகிறார்கள். அதே போல சொல்லும்போது கிரேக்கத்தினுடைய சிறப்பை சொல்லும்போது உலக நாகரிகத்திற்கு உறுதுணையாக ஊற்றாக கருதப்படும் முதன்மை வாய்ந்த உயர்தனி செம்மொழி கிரேக்க மொழியாகும். காலம் அறியப்பட்ட உலக இலக்கியங்களில் பழமையிலும் உயர்விலும் பண்பாட்டு சிறப்பிலும் கிரேக்க மொழி ஒப்பும் உயர்வும் அற்றதாகும். மேலை நாட்டு நாகரிகம் தழைத்து வளர்வதற்கு வேறும் உரமும் உள்ள நிலமாக விளங்கியவை கிரேக்க நாகரிக இலக்கியங்கள் ஆகியவைகள். கிரேக்க மொழி ஆரிய இன மொழிகளில் ஒன்று. இம்மொழி பற்றி அப்பாத்துரையார் கூறும்போது ஆரிய முதன் மொழியின் மெய்யெழுத்து பெருக்கத்தை வடமொழி பேணிற்று. ஆகவே உலகின் எல்லா மொழிகளிலும் வடமொழி மிகுதி மெய்யெழுத்து உடையதாய் இருப்பது போல் கிரேக்க மொழி மிகுதி உயிர்மெழுத்துக்களை உடையதாய் இருக்கிறது என்று சுட்டுவார். கிரேக்க மொழி வடமொழி தமிழ் மொழி ஆகியன புலவர்களால் திருத்தமடைந்து இலக்கிய பண்பாடு பெற்றன. கிரேக்க மொழியின் இலக்கிய மாண்பு அதன் தொன்மை போன்று சிறப்புடையது. அப்பழமையினிடையே எதிர்பார்க்க முடியாத உயர்வு நிறைவு உடையதாய் இருக்கின்றது என்பதே. தற்கால மொழிகளில் பெரும்பாலானவற்றில் பெருங்காப்பியம் குறைவு. வடமொழியில் உரைநடை இலக்கியம், வரலாறு, அறிவியல் நூல்கள் அருமை. தமிழில் இவையும் நாடகமும் மிக அருமை. கிரேக்க இலக்கியம் மிக புதுக்கால துறைகளான புதினம், சிறுகதை, கட்டுரை முதலியவை நீங்களாக மற்ற எல்லா துறைகளிலும் நிறைவுடையது. பெருங்காப்பியம், சிறுகாப்பியம், உள்ளுணர்வு நாடகம் முதலிய பாட்டு வகைகளும், வரலாறு, மெய்நிலை விளக்கம், பேருரை, அறிவியல் முதலிய உரைநடை வகைகளும் ஒருங்கே கிரேக்க இலக்கியத்தில் சிறப்புற விழுகின்றன. இவற்றுள் ஒவ்வொரு துறையிலும் கிரேக்க மொழி இன்றும் உலகில் தனிச்சிறப்புடையதாய் விளங்குகிறது என்பர். கிரேக்கன் தமிழை போல் இயற்கையை நுனிதறிந்து அதன் தன்மைகளை ஆராய்ந்து அதன் தன்மைக்கேற்ப இலக்கியம் யாத்தனர். இதன் பயனாய் அவர்கள் ஓவியங்களும் சிற்பக்கலையும் கட்டடக்கலையும் இலக்கியமும் மழுவிழா சிறப்பு பெற்றிருந்தன. தமிழை போல இயற்கையின் திணை நிலைகளை கிரேக்கர்களும் அறிந்திருந்தனர். ஆகவேதான் அதன் நெறி வழுவாமல் நூல் எழுதினர். அதனால் முல்லை நில வாழ்வை தீட்டி கவிஞர் முல்லை நில கருப்பொருளுக்கும் உரிப்பொருளுக்கும் உட்பட்டே நூல் இயற்றினர். இதனால் தான் முல்லைப்பாட்டு பாஸ்டரல் ஒரு தனி இலக்கிய முறையாக கிரேக்க இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழர் இத்திணை நெறிகளை கிரேக்கரினும் விரிவாக நுணுகி ஆராய்ந்து அதன் இலக்கணத்தை ஒரு தனி அறிவியலாக்கியுள்ளனர் என்பது அப்பாத்துரையார் கணிப்பு. கிரேக்க இலக்கிய காலம் ஏறத்தாழ கிமு 1000 முதல் கிபி 500 வரையுள்ள 1500 ஆண்டு காலமாகும். இதனை 30 பகுதியாக அறிஞர் வகுத்துள்ளனர். முதற் பகுதி தொடக்க காலம். இது கிமு 475 வரை உள்ள காலம். அடுத்த கிரேக்க நாகரிகம் தழைத்தோங்கிய கட்டிலமை காலமாகிய பொற்காலம். இது கிமு 300 வரை எனலாம். அதன் பின் நலிவு காலமாகிய பிற்காலம் என கணிப்பர். கிரேக்க மொழியின் முதல் பெரும் கவிஞர் ஹோமர் ஆவார். தமிழ் மறையாக போற்றப்படும் திருக்குறள் அலை இலக்கிய துறையில் சிறந்து விளங்குவது போல பெருங்காப்பிய துறையில் எலியட் ஒப்புயர் பெற்றதாய் பேசப்படுகிறது. ஹோமருக்கும் முன்னும் இலக்கிய வாழ்வு இருந்திருக்க வேண்டும் என்று கருதி ஆராய்ந்து தேடிய அறிஞர் பலர் பருவகால கவிதைகள் ஹோமருக்கு முந்தைய காலத்தவை என கண்டிருக்கின்றனர் என்றும் இவை முதலில் இயற்கை தோற்றங்களை உருவகித்து புனைவியல் கற்பனை கவிதைகளாகவும் பின்னர் அகக்கற்பனையை ஆழ்ந்து அமிழ்ந்து பகுத்தறிவை பறிகொடுத்து தெய்வங்கள் கதைகளாகிய புராண கதைகளாகவும் இயங்கின என கூறுகிறார் அப்பாத்துரையார். ஹோமர் பெயரால் இருவரும் காவியங்கள் இயங்குகின்றன. ஒன்று இலியட். இது இலியம் என்ற பண்டை பெயர் கொண்ட ட்ராய் நகரில் நிகழ்ந்த 10 ஆண்டு முற்றுகை போர் பற்றிய கதையை விரிவாக 1000க்கும் மேற்பட்ட பாடல்களில் கூறுவது. அடுத்து ஒடிசி என்பது. இது முதற்கதையின் தலைமையின்